சஹாபாக்கள் அவர்கள் சஃபரில் பிரயாணத்தில் இருக்கின்றார்கள். அங்கே வுது செய்வதற்குரிய தண்ணீர் கிடைக்கவில்லை. 2 பேர்களும் தயம்மம் செய்து தொழுகையை தொழுது முடிக்கின்றார்கள். தொழுததற்கு பின்னால மீண்டும் தண்ணீர் கிடைக்கின்றது. ஒரு சஹாபி என்ன செய்கின்றார், அந்த தண்ணீரை எடுத்து வுது செய்து மீண்டும் தொழுது கொள்கின்றார். இன்னும் ஒரு சஹாபி அவர் சொல்லிட்டார், ஏற்கனவே நான் தயம்மம் செய்து தொழுதுட்டேன், அதனால் இந்த தொழுகையை தொழ வேண்டிய அவசியம் இல்லாண்டு தொழாமல் இருந்து விடுகின்றார். இந்த 2 பேர்களுடைய செயலும் நபியிடத்தில் சொல்லப்படுகின்றது. ஒரு ஆள் அவர் தொழவே இல்லை, முதல்ல தயம்மம் செய்து தொழுதார், 2வது தண்ணீர் கிடைத்ததற்கு பின்னால் அவர் தொழல்ல. நபி அவங்க அவரை பார்த்து கூறுகின்றார், அசப்த சுன்னா, நீங்க சுன்னாவுக்கு நேர்பட்டுட்டீங்க, நீங்க சுன்னத்திற்கு சரியான முறையில செயல்பட்டுட்டீங்க, நீங்க முதல்ல தொழுத தொழுகை கூடி விட்டது. 2வது நபர் அவர் தண்ணீர் கிடைத்ததற்கு பின்னால வுது செய்து தொழுதார். நபி அவங்க அவரை பார்த்து சொன்னாரு, லக்கல் அஜ்ரு மர்ரத்தைன், உங்களுக்கு டபுள் கூலி கிடைச்சிருச்சு, உங்களுக்கு 2 கூலி கிடைத்து விட்டது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, நபியுடைய அணுகுமுறையை பாருங்க. தயம்மம் செய்து தொழுதவரை பார்த்தும் சொன்னாங்க, நீங்க சுன்னத்துக்கு நேர்பட்டுட்டீங்க. 2 முறை தொழுதவரை பார்த்து சொன்னாங்க, லக்கல் அஜ்ரு மர்ரத்தைன், உங்களுக்கு டபுள் கூலி கிடைத்து விட்டது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, இதன் மூலம் என்ன விளங்குகின்றது என்றால், இஸ்லாம் ஒரு பரந்த விரிந்த மார்க்கம். சில நேரங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில சலுகைகளை வைத்திருக்கின்றான், அது உம்மத்துடைய இலேசுக்காக வேண்டி. ஆனால் இப்பொழுது என்ன நடக்கின்றது, அந்த இலேசை ஒரு சில சகோதரர்கள் விளங்காம, இல்ல அப்படித்தான் செய்யணும், இப்படி செஞ்சா பில, இப்படித்தான் செய்யணும், அப்படி செய்தால் பில. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, இதனால தான் இன்று முழு உலகத்தில் உள்ள முஸ்லிமா இஸ்லாமிய உம்மத்தினர்களுக்கு மத்தியில இவ்வளவு பெரிய பிரச்சனைகள், பாரதூரமான குழப்பங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருப்பதற்குரிய காரணம் என்ன? குர்ஆனுடைய நபியுடைய அந்த ஹதீஸில் உள்ள சலுகைகளை எடுக்காமல் விட்டதனால. ஆரம்பத்தில் முழு உலகமும் இஸ்லாமிய நாடு, ஒரே நாடு, முழு உலகத்திற்கும் ஒரே கலீஃபா, இஸ்லாமிய கலீஃபா. கிட்டத்தட்ட பல 100 ஆண்டு காலம் குர்ஆனையும் ஹதீஸையும் மையமாக வைத்து முழு உலகத்தை இஸ்லாமிய பல தலைவர்கள் ஆட்சி செய்திருக்கின்றார்கள். ஆனால் கருத்து வேறுபாடுகளின் காரணமாக, பிளவுகளின் காரணமாக இன்று முழு உலகத்தில் கிட்டத்தட்ட 78 இஸ்லாமிய நாடுகள் பிரிந்து விட்டது. இவைகளுக்குரிய மூல காரணம் என்ன? ஒவ்வொருவரும் அவருடைய கருத்தின் பிடிவாதம். நான் சொல்வது தான் சரி, அவர் சொல்வது பிழை, நான் சரியில் இருக்கிறேன், நான் ஹக்கில் இருக்கிறேன், அவர் பாத்தில இருக்கிறார் என்ற போக்கில போனதனால தான் ஒரு நாடு 78 நாடாக பிரிந்து அது சின்ன பின்னமாக இருக்குது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, கருத்து வேறுபாடுகள் அது இருக்கத்தான் செய்யும். நபியுடைய காலத்துல கருத்து வேறுபாடுகள் இருந்தன. நபி தோழர்கள் கருத்து வேறுபட்டுக் கொண்டார்கள். நபியுடைய மனைவிமார்கள் ஹதரத் ஆயிஷா, ஹதரத் ஹப்ஸா, ஹதரத் ஆயிஷா, ஹதரத் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹுமா, இவர்கள் ஒரு பாட்டிண்டா. ஹதரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வேறொரு பாட்டி. தெளிவான ஹதீஸ்ல வருது, நபியுடைய மனைவிமார்களில் 2 பாட்டிகள் இருந்தாங்க. ஆனால் அந்த கருத்து வேறுபாடு பிளவுகளை ஏற்படுத்தல்ல, சண்டைகளை ஏற்படுத்தல்ல, சச்சரவுகளை ஏற்படுத்தல்ல. சஹாபாக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடுகள் நபியுடைய வஃபாத்துடனே கருத்து வேறுபாடு ஆரம்பிக்குது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கருத்து வேறுபாடு பிளவுகளையும் பிரச்சனைகளையும் சண்டை சச்சரவுகளையும் உண்டு பண்ணுமோ அதை நபி அவர்கள் முளையிலேயே கிள்ளி எறிந்து விடுவார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கிறாங்க, ஒரு தடவை நான் நபியுடைய சபைக்கு போனேன். அந்த சபைக்கு பக்கத்துல 2 பேர்கள் கருத்து வேறுபட்டுக் கொண்டிருந்தாங்க. குர்ஆனுடைய ஒரு ஆயத்துடைய விடயத்தில். உதாரணமாக குர்ஆனுடைய ஒரு ஆயத்து, அதை இப்படித்தான் ஓதணும், மற்றவர் சொல்றாரு இல்ல அதை இப்படித்தான் ஓதணும். 2 பேர்களும் இப்பொழுது அதிலே சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
நபி அவர்களுக்கு கோபம் வந்து விட்டது. நபியுடைய முகத்துடைய நிறம் மாறிவிட்டது. உடனடியாக நபி அவர்கள் எழுந்தி சொன்னாங்க, இன்னமா ஹலக மன் கான கப்லகும் பிக்திலாஃபிஹிம் ஃபில் கிதாப். உங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்கள் அழிந்ததெல்லாம் அவர்களுடைய வேதத்தில் அவர்கள் கருத்து வேறுபட்டுக் கொண்டது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பல பிரிவினர்களாக பிரிந்திருக்கிறாங்க. அவர்களுடைய அந்த வேதத்தில் கருத்து வேறுபட்டது. அதே மாதிரி வேதவாசிகள் பிரிந்ததற்குரிய அழிந்ததற்குரிய காரணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தில் கருத்து வேறுபட்டுக் கொண்டது. கருத்து வேறுபாடுகள் அது பிளவுகளின் பக்கம், அது பிரிவுகளின் பக்கம், அது பிரச்சனைகளின் பக்கம் செல்வதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் வரவேற்றதில்லை. சஹாபாக்களுக்கு மத்தியில பல நூற்றுக்கணக்கான மஸ்அலாக்களில் கருத்து வேறுபாடுகள் இருந்தன. ஆனால் சஹாபாக்கள் தான். அடுத்த ஒரு ஆள் அவர் சொல்ற கருத்து ஹக்கானது, உண்மையானது என்று அவங்களுக்கு மத்தியில உள்ளத்தால எந்த விதமான ஹசது, பொறாமை, வஞ்சகம் எதுவுமே இல்லை. உள்ளம் சுத்தமாக இருந்தது, உள்ளம் தெளிவாக இருந்தது. அவர் ஒரு கருத்தில் இருக்கிறார், அடுத்தவர் அதற்கு மாற்றமான ஒரு சரியான கருத்தை கூறுகின்றார். மறுவினாடி அந்த கருத்தை ஏற்று நான் தவறு செஞ்சிட்டேன், நான் பிழ செஞ்சிட்டேன், நீங்க சொல்றதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்ற அந்த மனோபக்குவத்தில் இருந்தாங்க. ஏன் கருத்து வேறுபாடுகளுடைய அவர்கள் இஹ்லாசுடன் செயல்பட்டாங்க. ஆனா அல்லாஹ் மன்னிக்கணும், இன்னைக்கு சில இடங்கள்ல கருத்து வேறுபாடு, அங்கே இஹ்லாஸ் இல்ல, அங்கே யதார்த்தம் தீனுடைய தன்மை இல்ல, அங்கே அவர்களுக்கு மத்தியில் உள்ள சில சில்லறை பிரச்சனைகள் அல்லது தனிப்பட்ட விரோதங்கள் சுரோதங்கள் இவருக்கு நல்லா விளங்குது. நான் பிழ, அவர் சொல்றது ஹக்கு, ஆனா சொல்றாரு இல்ல, அவர் சொல்றது பிழ, அவர் இருக்கிறது பிழ, அவருடைய கொள்கை பிழ. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சஹாபாக்கள் அவ்வாறு இருக்கல்ல. நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால முதலாவது ஏற்பட்ட கருத்து, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லோருக்கும் தெரியும், வாள வச்சு மஸ்ஜித் நபவியில் ஆவேசமாக சத்தம் போட்டுக் கொண்டிருக்கிறாங்க. என்னுடைய நபி அவங்க மௌத்தா போகல. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்திக்க போன மாதிரி என்னுடைய நபி அவர்கள் போயிருக்கிறாங்க, அவர்கள் மரணிக்கல்ல. அந்த நேரத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப அமைதியா வந்து மக்கள் எல்லாத்தையும் ஆறுதல் படுத்தி மிம்பர்ல வந்து ஏறி குர்ஆனுடைய ஆயத்தை ஓதுறாங்க. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹி ருசுல். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரும் ஒரு ரசூல் தான், அவருக்கு முன்னால வந்தவர்களும் சென்று விட்டாங்க, அதே மாதிரி இவரும் மரணித்து விடுவார், இவரும் இறந்து விடுவார் என்ற இந்த ஆயத் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரோட காதுல விழுந்தது தான் தாமதம். சொன்னாங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, என்னுடைய கால்ல ஷீபன் இல்லாத மாதிரி ஆக்கிரிச்சு, நான் கீழே விழுந்துட்டேன், என்னால் உருவப்பட்ட அந்த வாள் அது என்னை அறியாமலேயே கீழே விழுந்து விட்டது. இப்பதான் இந்த ஆயத் இறங்கிய மாதிரி ஒரு உணர்வு ஏற்படக்கூடிய அளவுல ஹஜ்ரத் அபூபக்கர் சொன்னது உண்மைதான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு முதல்ல வேறு கருத்தில் இருந்தாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரே ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை ஓதியது தான் தாமதம். உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டாங்க, தன்னுடைய கருத்தை வாபஸ் வாங்கினார்கள். பின்னால நபியுடைய அடக்கம் சம்பந்தமாக கருத்து வேறுபாடு. சில சஹாபாக்கள் சொன்னாங்க நபி உங்களை பள்ளியில அடக்கணும், இன்னும் சிலர்கள் சொன்னாங்க இல்ல கபிரிஸ்தானத்துல அடக்கணும். அந்த நேரத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இல்ல நபி அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், நபிமார்கள் எந்த இடத்துல வஃபாத் ஆகிறாங்களோ அந்த இடத்துல தான் அவர்கள் அடக்கம் செய்யப்படணும். அதனால நம்முடைய நபி அவர்கள் வஃபாத்தானது அவருடைய வீட்டில் வைத்துத்தான் வஃபாத்தானாங்க. அதனால தான் அவர்கள் அங்கே அடக்கம் செய்யப்படணும் என்று சொன்னவுடன் முழு சஹாபாக்கள் சொன்னாங்க, அப்படின்னா சரி, நபியுடைய ரவுதாவுல நபியுடைய அறையிலே நபியை அவர்களை அடக்கி விடுவோம் என்றார்கள். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, கருத்து வேறுபாடுகள் இருந்தது. ஆனால் அடுத்தவர் சொல்லக்கூடிய கருத்து உண்மையாகப்படுது, தன்னுடைய கருத்து கொஞ்சம் பிழையாப்படுது, உடனடியாக அதை ஏற்றுக்கொள்வார்கள். அதற்காக வேண்டி பிரச்சனைப்பட மாட்டாங்க, அதற்காக வேண்டி சண்டை சச்சரவுகளை ஈடுபட மாட்டாங்க, அதற்காக வேண்டி குழப்பங்கள் ஈடுபட மாட்டாங்க.
மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, ஆனால் இன்று நாங்க பார்க்கலாம் இஸ்லாமிய உம்மா எங்களோட நாட்டுல முழு உலகத்தில இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையினராக வாழக்கூடிய நாடுகள் எடுத்துக்கொண்டோம் என்றா இன்றைக்கு சிதறி வாழுகின்றார்கள். ஒவ்வொரு நாட்டில் வாழக்கூடியவர்கள் ஒவ்வொரு விதமான பார்ட்டிகளாக, சிலர்கள் மார்க்கத்தை வைத்து, சிலர்கள் ஷரியாத்தை வைத்து, சிலர்கள் மதுஹபிகளை வைத்து, சிலர்கள் தரீக்காக்களை வைத்து, இன்னும் சிலர்கள் இயக்கங்களை வைத்து, இன்னும் சிலர்கள் ஆட்சியை வைத்து முழு உலகத்தில் வாழக்கூடியவர்கள் சிதறி வாழ்கின்றார்கள். அதனால தான் 78 நாடுகளாக இந்த பிரிந்து அது சக்தி இல்லாத, பலம் இல்லாத முஸ்லிம்களாக இங்கு நாங்கள் மாறிவிட்டோம். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, நபியவர்களுக்கு பின்னால நபி தோழர்கள் நாங்கள் எடுத்துக் கொள்ளலாம். ஹதரத் அபூபக்கர், ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, 2 பேர்களுக்கு மத்தியில நூற்றுக்கணக்கான மஸ்அலாக்களில் கருத்து வேறுபாடு. ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட கருத்து என்ன? கனிமத் பொருளாக கிடைத்த அந்த நிலம் இருக்குது, நிலம், அந்த நிலத்தை முஸ்லிம்களுக்கு பங்கு வைத்து விடலாம் என்பது அவருடைய கருத்து. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட கருத்து இல்ல, முஸ்லிம்களுக்கு அதை பங்கு வைக்கலாம், அதை வக்ஃப் சொத்தாக கணிக்கப்படும். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருத்து, யுத்தத்திலே பெண் கைதிகளாக பிடிக்கப்பட்ட அவர்களை முஸ்லிம்கள் தான் விடணும். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட கருத்து இல்ல, அந்த பெண் கைதிகள் குழந்தைகள் இருந்தா அவங்களோட குடும்பத்தில் அனுப்பப்படுவாங்க, இல்லாட்டி அவர்கள் எங்கிருந்து வந்தார்களோ அவர்கள்ட்ட ஒப்படைக்கப்படும் என்று ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கருத்து கொண்டார்கள். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அதே மாதிரி பைத்துல் மாலிலிருந்து பின்னால முஸ்லிம்களுக்கு சம்பளம் ஏற்படுத்தப்பட்டது. ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான சம்பளம் தான் கொடுக்கப்படும். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்ல, தகுதிக்கேற்ப சம்பளங்கள் வித்தியாசமாக கொடுக்கப்படும். ஒரு ஆளுடைய அனுபவம், ஒரு ஆளுடைய மூத்த தன்மை, ஒரு ஆளுடைய ஆளுமை, அதை வைத்து அவர்களுடைய சம்பளம் ஏற்றத்தாழ்வு ஏற்படுத்தப்படும் என்று இப்படி பல விதங்களில் அவர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் இருந்தது. ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தாகிற வேளையில ஹதரத் உமர கலீஃபாவாக ஆக்கிட்டு போனாங்க. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தாகிற வேளையில யாரையும் கலீஃபாவாக ஆக்கல்ல, ஒரு மஜ்லிஸ் ஷூரா, ஒரு 6 பேர் கொண்ட ஒரு குழுவை ஏற்படுத்தினாங்க. நீங்க முடிவு செய்து யாரையாவது கலீஃபாவாக ஆக்குங்கள். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, ஹதரத் அபூபக்கருடைய கடைசி நேரம் ஹதரத் உமர கலீஃபாவாக ஆக்கிட்டாங்க. இப்போ ஒரு ஆள் வந்து கேட்கிறாரு, அபூபக்கர், நீங்க பெரிய அநியாயம் செஞ்சிட்டீங்க. உமர் எவ்வளவு கடுமையான ஆள். உமர் அவருடைய இயற்கையில கொஞ்சம் வேகம், அவருடைய இயற்கையில கடுமை, அவருடைய வேகம், அவருடைய கடுமை எல்லாத்தையும் தெரிஞ்சு கொண்டு நீங்க அவரை எங்களுக்கு கலீஃபாவாக ஆக்கிட்டீங்களே, கயாமத்துடைய நாளையில அல்லாஹ்ட்ட நீங்க என்ன பதில் சொல்வீங்கன்னு கேட்ட நேரத்துல ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கயாமத்துடைய நாளையில அல்லாஹ் என்கிட்ட கேட்டா நான் சொல்லுவேன், அல்லாஹ் மீது சத்தியமாக, யா அல்லாஹ், யா ரப்பு, உலகத்துல உனக்கு மிக அதிகமாக வழிபட்டு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களில் ஆக சிறந்த ஒரு ஆளைத்தான் நான் கலீஃபாவாக ஆக்கிவிட்டு வந்தேன் என்று கூறுவேன் என்றார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கலீஃபாவாக ஆக்கியது மட்டுமல்ல, அவரை பற்றி ஒரு ஆள் கொஞ்சம் வந்து தவறான முறையில பேசிய வேளையில ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட பதில் எப்படி இருந்திருக்கு. பின்னால ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகறாங்க. மிஷ்காத்துல வருது இந்த ஹதீஸ். ஒரு ஆள் ஹதரத் உமர்கிட்ட வந்து கேட்கிறாங்க, உமர், நீங்க சிறந்தவரா அல்லது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சிறந்தவரா? ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அந்த அபூபக்கரையும் என்னையும் கொண்டு வந்து நீங்க எப்படி ஜாயின் பண்ணி கேட்பீங்க? அல்லாஹ் மீது சத்தியமாக இந்த உமர் எவ்வளவு முக்கியமானவர். நபி அவங்க சொன்னாங்க, உமர் ஒரு பாதையில நடந்தா ஷைத்தான் இன்னும் ஒரு பாதையில நடப்பான், அந்த அளவுக்கு மிக முக்கியமான சஹாபி. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த உமருடைய அமல் மாத்திரம் அல்ல, உமருடைய முழு குடும்பத்துடைய அமல், உமருடைய அமல் மாத்திரம் அல்ல, உமருடைய முழு குடும்பத்துடைய அமல், உமருடைய குடும்பத்துடைய முழு வாழ்நாளுடைய முழு அமலையும் ஒன்று சேர்த்தாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரே ஒரு நாளுடைய இரவுடைய அமலுக்கும் ஒரு பகலுடைய அமலுக்கும் உமருடைய முழு வாழ்நாளுடைய அமல் ஈடாக ஆகாது.
சொன்னாங்க. அபூபக்கருடைய அந்த இரவுடைய அமல் தெரியுமா உங்களுக்கு? நபி அவங்க சவுர் குகையில தங்கியிருந்த வேலையில, ஹிஜ்ரத்துடைய வேலையில நபி அவர்களை பாதுகாக்க தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்தாங்க. அவர்களுடைய ஒரு பகலுடைய அமல் தெரியுமா? நபியுடைய வஃபாத்துடைய வேலையில மக்கள் எல்லாம் முர்த்தத்தாகி, ஒரு சிலர் முர்த்தத்தாகி, மக்கள் எல்லாம் அல்லோல கல்லோலப்பட்ட நேரத்தில் அவர்களை ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆறுதல் படுத்தினாங்க. அந்த ஒரு நாளுடைய பகலுக்கும் ஹிஜ்ரத்துடைய வேலையில் உள்ள ஒரே ஒரு நாளுடைய இரவுக்கும் முழு உமருடைய முழு குடும்பத்துடைய வாழ்நாளுடைய அமல் பூரா ஈடாகாது.